வணக்கம். ஷானம். நாம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் சிலைகளை வைத்து வணங்க முடியும், சுவாமியை கும்பிட முடியும், நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க, இந்த சிலைகள் வைக்கக்கூடாது, இந்த சிலைகள் வைக்கலாம் அப்படின்னு. உக்கிரமான தெய்வங்களை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது. சாந்தமான தெய்வங்களை வீட்டில் வைத்து வணங்கலாம். அதே போல் பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளை வைத்து வணங்கக்கூடாது. அம்பாள் உபாசகர்களாக இருந்தாலும், முருகர் உபாசகர்களாக இருந்தாலும், ஆத்மார்த்தமாக நீங்கள் பூஜை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் சிறு இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் சுத்தமான முறையில் வச்சு பூஜை செய்யலாம், சுவாமியை கும்பிடலாம். அன்புக்கு அளவே இல்லை. இறைவனானவர் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க, எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவர். எங்கே இல்லை இறைவன்? எந்த இடத்துல இல்லை? இல்லாத இடம் என்று ஒரு இடத்தை காட்ட முடியுமா? முடியவே முடியாது. அனைத்து இடத்திலும் பறந்து விரிந்து இருக்கக்கூடியவர் எம்பெருமான். நாம இருக்கக்கூடிய சிறிய வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல சிறிய இடத்தை அவருக்கு மனசு நிறைய இருக்கு, அவருக்கு பெரிய இடம் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் நாம் இருக்கக்கூடிய இடத்துல அதற்கு தகுந்த மாதிரி, அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்துல நாம் நித்தமும் பூஜை செய்யலாம். நம்முடைய மனசு தான் காரணம். எதில் தீட்டில்லை? நாம கெட்டதை நினைச்சாலே அது தீட்டுதான். சுவாமியின் மீது அதிக அக்கறையும் அன்பும் பாசமும் ஒரு லவ்வபிளான ஒரு அன்போட அவரை நீங்கள் கும்பிடுங்க. உங்களுக்கு அவர் கேட்டதை கொடுப்பார். கேட்டதை கொடுக்கலைனாலும் பரவாயில்லை, நாம் நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். இந்த நேரம் நேற்று வேண்டாம், நாளை வேண்டாம், இன்று இந்த நிமிடத்தில் இந்த க்ஷணத்தில் நான் நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இறைவன் அந்த ஒரு அவசியமான ஒரு நல்ல ஒரு இடத்தை எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்ல சொல்ல அவர் நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் சேர்த்து நமக்கு நல்லதையே கொடுப்பார். நம்முடைய சிந்தனையானது ஒரே நோக்கில் ஒரே எண்ணத்தில் இருக்கும் பொழுது இறைவன் பார்த்துட்டே தான் இருப்பார். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டுட்ருப்பார். அவரால் நமக்கு தான் பயன் அதிகம். நாம் அவரை மனசார கையை எடுத்து கும்பிடுறோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம். வீட்டில் என்ன ரெடி பண்ணுறோமோ அதை பிரசாதமாக வைக்கிறோம். இல்லறத்தில் இருந்து கொண்டு ஆத்மார்த்தமாக இறை சேவை செய்வது என்பது மிக சாதாரண விஷயம். நினைக்கணும். நாம் அவரை நினைச்சாதான் அவர் நம்மளை நினைப்பார். நாமளே நினைக்கல அப்படிங்கிறப்ப அவர் எப்படி நம்மளை நினைப்பார்? இப்போ உதாரணமாக நம்ம நல்லவர்களாக கெட்டவர்களாக இருந்து கொண்டு ஒரு நல்லவரை நினைத்து கொண்டால் நாம் நல்லவர், எதிரியை நினைத்து கொண்டால் அந்த எதிரிக்கு நாம் எதிரியாக தான் இருக்க முடியும். அதுபோல் நமக்கு இந்த தெய்வம் வேணும், இந்த தெய்வம் வேண்டாம் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. முதலில் உங்களை காப்பாற்ற வரக்கூடிய முதல் தெய்வம் உங்கள் குலதெய்வம் தான், உங்கள் முன்னோர்கள் தான். உங்கள் முன்னோர்களுடைய ஆசை அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உதவி பண்ணும். அப்போ அந்த குலதெய்வத்தை தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி அன்று தொடர்ந்து குலதெய்வத்தை போய் கும்பிடணும். எனக்கு அந்த நேரத்தில் முடியலை அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த நாள், என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமை, என்ன திதியில் பிறந்தீங்களோ அந்த திதி வரக்கூடிய நாள், எந்த யோகத்தில் பிறந்தீங்களோ அந்த யோகம் வரக்கூடிய நாள், எந்த கரணத்தில் பிறந்தீங்களோ அந்த கரணம் வரக்கூடிய நாளில் போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் நினைச்சது நடக்கும். இறைவன் பெரியவர், நாம் சிறியவர்.
இருந்த இடத்தில் இருந்து கொண்டு நினைக்க முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு போய் நம்ம சுவாமி கும்பிட்டு வரும்போது நம்ம மனசு ஒரு ஆத்மா திருப்தி அடையுது இல்லையா? அதுபோல் உங்கள் வீட்டு குலதெய்வம், உங்கள் வீட்டு முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் அனுகிரகம் கொடுக்கறதுக்காக இருக்காங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, தவற வேண்டாம். வாழ்க்கையில் எதை தவற விட்டாலும் குலதெய்வத்தை தவற விடக்கூடாதுங்க. குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றும். ஜாயினம்.